ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருமுட்டை நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது ரொம்பவே ட்ராபேக்காக இருக்கும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க, பட் ரிசல்ட் இன்னும் பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்க ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு கருமுட்டை நல்லா வளர்ச்சி இல்லை, கரு ஹெல்த்தியாக இல்லை, மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, ஒரு குழந்தைய தாங்குற அளவுக்கு வலுவாக இல்லை அப்படின்னு சொல்லி க்ரோத் கம்மியாக இருக்குது, இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் மூலயமாவும் சால்வ் பண்ணலாம். பட் நம்ம சைடில் நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபுட் மூலயமாவே நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்குமே எக்கு க்ரோத் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ப்ளஸ் பிசிஓடி நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வித்தின் 1 மந்தில் இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தென் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டுடே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பொதுவாக நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்மளோட உணவு பழக்கங்களில் 6 விதமான உணவு பழக்கங்களை மாற்றினாலே நம்மளுக்கு கரு வளர்ச்சி அடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முதல் பொருள் அதில் தண்ணி. ஏன்னா நம்ம உடம்புல வாட்டர் லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். பிளட் ஃப்ளோ சீரமைப்பாக இல்லை அப்படின்னாலே நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால் 1 டேக்கு 3 லிட்டர்ஸ் வாட்டராவது மினிமம் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலை போதும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்க்கடலை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூணாவது பொருள் பயிறு வகைகள். இதை நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட வேக வச்சு சாப்பிடுங்க. சுண்டல், பாசிப்பயிறு, இந்த மாதிரி கொள்ளு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வேக வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. நாலாவது பொருள் காய்கறிகள். இதில் பீட்ரூட், கேரட் ப்ளஸ் வாட்டர் லெவல் கண்டென்ட் அதிகமாக இருக்க காய்கறிகள் மெயினாக எடுத்துக்கோங்க. அஞ்சாவது ஃப்ரூட்ஸு. இந்த பழ வகைகளில் கொய்யாப்பழம், செவ்வாழை, அவகேட்டோ, இது 3மே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருமுட்டை வளர்ச்சி அடையிறதுக்கு. இதை நீங்கள் தவிர்க்காமல் எடுத்துக்கணும் மெயினாக. ஆறாவது கீரை வகைகள். இதில் நீங்கள் மெயினாக எடுத்துக்க வேண்டிய கீரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை. இதை நீங்கள் சூப் வச்சும் குடிச்சிக்கலாம். தென் பொரியல் இந்த மாதிரி கடைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே அயன் கண்டென்ட் உங்களுக்கு நிறையவே இம்ப்ரூவ் ஆகும் பாடியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொதுவாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபுட்டு, அதாவது மாற்றிக்க வேண்டிய ஃபுட்டை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன மாதிரி ட்ரை பண்ணேன், எப்படி நான் ஃபுட்டை மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.